வேலூர் கிளர்ச்சி 1806. வேலூர் கிளர்ச்சி எப்போ நடக்குது? ஜூலை 10 1806 நடக்குது. எங்கே நடக்குது? இந்த வேலூர் கிளர்ச்சி தமிழ்நாட்டில் தான் நடக்குது. எங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வேலூர் கோட்டையில் இந்த வேலூர் கிளர்ச்சி நடக்குது. யாருக்கு எதிராக? அப்படி இந்த கிளர்ச்சி பிரிட்டிஷுக்கு எதிராக நிகழ்ந்த ஒரு பெரிய வன்முறை கிளர்ச்சி. வன்முறைனா என்ன? வன்முறைனா கொடுமைப்படுத்துறது, அதாவது ஃபிசிக்கலாகவோ மென்டலியாவோ ஒருத்தர் தாக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வன்முறை. ஒரு வன்முறை மிக்க ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக இந்த வேலூர் கிளர்ச்சி உருவாகுது. யாருக்கு எதிராக? பிரிட்டிஷ்க்கு எதிராக, அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக 1857க்கு முன்னே இந்த கிளர்ச்சி உண்டாகுது. அரை நூற்றாண்டுக்கு முன்னே இந்த கிளர்ச்சி உண்டாகுது. நூற்றாண்டுன்னா என்ன? அதாவது ஒரு நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா ஒரு நூற்றாண்டு அப்படின்னா 100 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு நூற்றாண்டு. அப்போ இது எப்படி நடக்குது? 857 அரை நூற்றாண்டுக்கு முன்னவே இந்த கிளர்ச்சி நடக்குது. அப்போ அரை நூற்றாண்டுன்னா 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகளுக்கு முன் இது நடக்குது. எப்போ? 1806 இந்த கிளர்ச்சி நடக்குது. யாருக்கும் நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும், அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய சிப்பாய்களான வேலூரில் இருக்கிற சிப்பாய்களுக்கு எதிராக நடக்குது. எதுக்காக நடக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் என்ன பண்ணும்? எப்போவுமே பிரிட்டிஷ் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிட்டு வருது. அப்படியே இருக்க வேலூரில் கைப்பற்றுறாங்க. வேலூரில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. சிப்பாய்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. என்னன்னா, பிரிட்டிஷ் என்ன பண்ணும்? பிரிட்டிஷ் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? பிரிட்டிஷ் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ரூல்ஸ் வருது அப்படின்னா அதில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. அதில் ஒரு ரூல்ஸ் வருது அப்படின்னா அது எப்படியோ அதைப்படி தான் நடப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் இருந்தாலையும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அதிகபட்சம் என்ன 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகளில் தண்டனை பெற்று வந்துடுவாங்க. என்ன தான் இருந்தாலையும் ரூல்ஸ் என்னவோ அதில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. தண்டனைனா தண்டனை தான். என்ன கொண்டு வராங்கன்னா, சிப்பாய்களுக்கு அந்த ஒரு தண்டனை கொண்டு வராங்க. என்னன்னா, ஒரு மத உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான ஒரு அந்த மத உணர்ச்சியை புண்படுத்துகிற மாதிரி ஒரு தண்டனை கொண்டு வராங்க. யாருக்கும்? இந்து முஸ்லீமுக்கிடையே ஒரு மத உணர்ச்சியை புண்படுத்துகிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அப்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணுது? பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, முஸ்லீம் சிப்பாய்களுக்கும் இந்து சிப்பாய்களுக்கும் இடையே ஒரு மத உணர்ச்சி புண்படுத்துகிற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. முஸ்லீமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் தாடிலாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் தாடியெல்லாம் எடுத்துகிட்டு மீசையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ ரூல்ஸ் கொண்டு வராங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் அதிகமாக தாடி வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் அதுக்கு எதிராக ரூல்ஸ் கொண்டு வருது. இப்போ ஆப்போசிட்டாக பிரிட்டிஷ் எப்போவுமே ஒரு ஆப்போசிட்டான ஒரு வேலையை செய்யும். இப்போ எப்படின்னா, குட்டுன்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? பேடாக இருக்குமா? அந்த மாதிரி மக்களுக்கு, அதாவது பீப்புள்ஸ்க்கு ஒரு ஃபேவரான ஒரு ரூல்ஸ் பிரிட்டிஷ் கொண்டு வராது. ஆனால் கொண்டு வர ரூல்ஸ்லேருந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. எந்த ரூல்ஸ் இருந்தாலும் சரி, அதில் அவங்களே தப்பு செஞ்சுருந்தாலும் அதுலேருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. முஸ்லீமுக்கு இதெல்லாம் போடுறாங்களா, தாடிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு,
இந்து சிப்பாய்களுக்கு என்ன போடுறாங்கன்ட்டுனா, அப்போலாம் என்ன ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் எப்படி நீளமான முடியெல்லாம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி ஆண்களும் வந்து நீளமான முடியெல்லாம் வந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து காதில் வந்து கடுகம் போடுவாங்க. மூக்குலேயும் போடுவாங்க. மூக்குலேயும் அந்த மூக்குத்தி போடுவாங்க. சம்திங் அது இல்லை, ஆனால் காதில் வந்து ஆண்களும் வந்து கடுகம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கழகத்துக்கு அப்புறம், இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்த ரூல்ஸ்க்கு, பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரூல்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் எப்போவுமே தாடி அதிகமாக வச்சுருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான தாடிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்காது. இந்த டிசைன் கட்டிங்லாம் வந்து பாருங்க, அதெல்லாம் எதுக்கு அப்புறம்னா இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் தான் வந்து உருவாகுது. புது புது ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. நம்ம ஆளுங்க என்ன பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து கோவப்படுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ்கிட்ட இருக்கிற ஒரு இது என்னென்னா, பலம் என்னென்னா, எதுலுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்க கொண்டு வர ரூல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஏமாந்துடுவாங்க. இந்தியர்கள் எப்படி ஈஸியாக ஏமாந்துடுவாங்க. அதனால தானே காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. என்ன பார்த்திங்கன்னா, இவங்க சிப்பாய்கள் இருவருக்கும் வந்து இது உணர்ச்சியை வந்து தூண்டுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் சர் ஜான் கிராடக் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னன்னா வந்து இந்திய கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அடையாளம் தொடர்புடைய ஒரு தொப்பி வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் வந்து இந்த ரூல்ஸ் வந்து போடுறாரு. அதாவது அவங்க மதத்துக்கு இவங்க வந்து மத உணர்ச்சி, அதாவது மதம் ரிலேட்டடாக பொட்டு வைப்பதோ, திருநீர் அணிவதோ, இந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் இந்த கிளர்ச்சி வந்து உண்டாகுது. என்னென்னா 1799 இதில் வந்து 1799 வந்து அந்த திப்பு சுல்தான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க இல்லையா. பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய ஃபேமிலியை வந்து சிறைப்பிடித்து வந்து வேலூர் கோட்டையில் வைக்கிறாங்க. எல்லாமே வசதி இருக்கும். வேலூர் கோட்டையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜாக்களுடைய கோட்டையில் பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கும். அதில் வந்து சிறைப்பிடித்து வைக்கிறாங்க. இந்த சிப்பாய்கள் வந்து இந்த திப்பு சுல்தான் அரசருக்கு வந்து உதவி செய்யலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு எண்ணம் வந்து தோன்றுது. அவங்க திப்பு சுல்தானுடைய மகனை வந்து அரசனாக அறிவிக்க முயன்றாங்க. வந்து திட்டமிடுறாங்க. ஆனால் என்ன நடக்குது, இந்த வேலூர் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லாம் நீடிக்கல. ஒரு சில மணி நேரங்கள்லேயே இந்த கிளர்ச்சி வந்து முடியுது. எப்போ பார்த்திங்கன்னா அதிகாலையில் 2 மணிக்கு இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி இந்த கிளர்ச்சிக்கு முன்ன நாள் இது வந்து 10ல் நடக்குது. இந்த 9ஆம் தேதி ஜூலை 9ஆம் தேதி கிளர்ச்சிக்கு முன்ன நாள் வந்து திப்பு சுல்தானுடைய மகளுக்கு வந்து திருமணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அது இல்லை. நீங்கள் வந்து இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் அப்படின்னா எதை நினைப்பீங்க? சிப்பாய் கழகம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. இந்தியாவுக்காக முதல் போரிட்டுங்க பூலித்தேவன், இந்த மாதிரி வேலுநாச்சியார், இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஆனால் அது இல்லை. இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம் எதுன்னா இந்த வேலூர் கிளர்ச்சி தான். ஏன் இந்த பர்டிகுலராக இந்த கிளர்ச்சி சொல்கிறாங்க? இதுக்கு முன்னே எந்த கிளர்ச்சியும் நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்குது. அப்படி என்ன காரணம், ரீசன் அப்படின்னா அதெல்லாம் சிங்கிளாக நடக்கும். சிங்கிளாக நடந்தது. இது பார்த்திங்கன்னா குரூப்பாக சிப்பாய்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிறாங்க இல்லையா.
அதனால் இது வந்து முதல் சுதந்திர போராட்டமாக பார்க்கப்படுது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடினா தானே அதுக்கு பேர் சுதந்திர போராட்டம். தனித்தனியாக போராடினா அது வந்து அரசர்கள் வந்து அவங்களுடைய பகுதிகளுக்காக போராடுற மாதிரி. இதில் வந்து திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக இந்த சிப்பாய்கள் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போருக்கு அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறமும் லாஸ்ட்டாக வந்து என்னன்னா இவங்க இந்த இந்த கிளர்ச்சி வந்து வெற்றி அடையுதா தோல்வி அடையுதான்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, பக்கத்தில் அது வேலூரில் பக்கத்தில் இருந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து இந்த புரட்சி வந்து அடக்கிடுறாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சிப்பாய்கள் வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட 300 ஆறு 350 ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் படைகள் அருகில் இருந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து ராணிப்பேட்டையிலேருந்து வந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து இந்த கிளர்ச்சி வந்து முடக்கிடுறாங்க. அப்போ இந்த கிளர்ச்சி வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லை தோல்வியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு, பிரிட்டிஷ் படைகள் வந்து தடுக்காத வரையும். ஆனால் இது தோல்வி அடைஞ்சிச்சு. இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் ஆண்களுடைய அந்த நடைமுறைகள்லாம் வந்து மாற்றப்படுது. எப்படி டிசைனாக இந்த கட்டிங்லாம் எப்படி வருதுன்னா இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து நடைமுறை வந்து மாறுது. இந்த கிளர்ச்சிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்த ரூல்ஸ் தான் முக்கிய காரணம். எப்படின்னா மத உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இந்த ரூல்ஸ் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. இந்த ரூல்ஸ் இதில் வந்து இந்த புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சாலும் அந்த ரூல்ஸ் வந்து அவங்க அப்படியே தான் நீடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ரூல்ஸ் வந்து கண்டினியூ தான் ஆகுது. அப்போது இருந்தாலும் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒன்று சேர்ந்த ஒரு போராட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ கிளர்ச்சி அப்படின்னா இந்த வேலூர் கிளர்ச்சி தான். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் கிளர்ச்சி தான். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டமாக வந்து இது பார்க்கப்படுது. இது வந்து எதுக்கு முன்னோடியாக விளங்குதுன்னா சிப்பாய் கழகத்துக்கு வந்து முன்னோடியாக இந்த புரட்சி வந்து விளங்குது. இது என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் இந்தியர்களுடைய மனசில் வந்து இது ஒரு எழுச்சியை வந்து ஏற்படுத்துது. இந்த கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 2006 இதை நினைவுபடுத்தும் விதமாக இது வந்து பெருமிதப்படுத்தும் விதமாக 2006 வந்து ஒரு தாளை வந்து வெளியிடுது. 2006 சம்திங் May 6 டேட்டு 2006 வெளியிடுது. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம் இதுதான். பிரிட்டிஷ் வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க அவங்க கொண்டு வர ரூல்ஸில். ஆனால் இப்போ நம்ம கவர்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்களேன், எவன் தப்பு செஞ்சாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவான். ஏன்னா காம்ப்ரமைஸ். இப்போ கூட இதே அந்த பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, எப்படியும் ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு நபராட்சி இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் லாவே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ஆனால் நம்மளோடதெல்லாம் அப்படியே இல்லை. பல லட்சம் வழக்குகள் வந்து இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குது. ஏன்னா காம்ப்ரமைஸ். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அது எப்படி, ஏன்னா பல கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. பிரிட்டிஷோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. அவங்களுடைய பிறப்புலேயே வந்த ஒரு குணம் என்னென்னா ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டுடுவாங்க. அவங்களுடைய ப்ளஸ்ஸே அதுதான், ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். நம்மளுடைய ஆளோட மைனஸ் பாயிண்ட் என்னது, அதை அப்படியே நம்பி போர் நடத்தி ஒவ்வொரு அரசர்களாக வீழ்ந்துட்டு வந்துட்டாங்க.
ஈஸியாக பிரிச்சுடுவாங்க. எவ்வளோ தான் ஒத்துமையாக இருந்தாலும் அப்படியே என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆனதும் அப்படியே ஒவ்வொரு அரசர்களையாக தோக்கடித்து அவங்களுடைய படைகளை அழித்து அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அப்படியே ஒவ்வொரு பகுதியும் இந்தியாவோட மொத்த பகுதியும் வந்து ஓரளவுக்கு கைப்பற்றிடுறாங்க. இதுதான் பிரிட்டிஷாருக்கு இருக்கிற ஒரு தன்மையே. அதனால தான் ரொம்ப வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.